ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாம்பழத்தில் மேங்கோ சாகோ செய்ய போகிறேன். இது நிறையா வாட்டி செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போ மாம்பழம் லாஸ்ட்டுன்றதுனால இன்றைக்கி செஞ்சிடலான்னு செஞ்சிட்ருக்கேன். நீலம் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பியூரி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பல்ப்பியாக எடுத்திருக்கேன். பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சுருக்கேன், சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன், ஜவ்வரிசி ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். நிறையா ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு, பால், கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இதுக்கு இவ்வளோ தான் சேர்க்கறது. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் மாம்பழத்தில் எவ்வளோ ஸ்வீட் இருக்குன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. நீலம் மாம்பழத்தில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நான் சர்க்கரை சேர்க்கலை. எனக்கு அதில் இருந்ததும் கண்டென்ஸ் மில்கில் இருந்த சர்க்கரையும் கரெக்டாக இருந்தது. ஒரு பவுலில் ஐஸ் க்யூபு, ஜவ்வரிசி, பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ், மாம்பழம் பியூரி, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன், கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன், பால் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாம்பழம் பல்ப்பியாக கட் பண்ணி வச்சுருக்கத்தையும் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ரொம்ப ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கிளாஸில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பெங்களூர் கிளைமேட்டுக்கு ஐஸ் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. நம்ம ஊரில் வெயில் இருந்தால் அதிகமாக போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் கோல்ட் ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.